அண்ணா பாருங்களேண்ணா ஒரு புதுசாக ஒரு நியூஸ் ஒன்று வந்துருக்கு பார்த்தீங்களா? என்ன நியூஸ்? ரோபசங்கர் இறந்து வைத்தாரண்ணா. நீண்டு இறந்து போயிட்டாரா? ஓ, குடிப்பழக்கத்தால இறந்து வைத்தாரண்ணா. குடிக்க மரணத்துக்கான காரணம் இந்த குடிப்பழக்கத்துக்கான காரணம் குடிக்க சாராயத்தை வீடியோலாம் போட்டிருக்காங்களா? அப்படி என்ன வாழ்க்கை எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா. ஓகே மக்களே, நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க, ரோபோசங்கர் இறந்துட்டாரு. இப்போ ரோபோசங்கரை தெரியும் தானே, அவர் ஒரு ஆக்டர், பிரதானமாக நகைச்சுவை நடிகர். நிறைய படங்களில் அவர் நடிச்சிருக்கிறாரு. அவர் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் மேடை நாடகங்கள் நடித்து தான் அவர் திறமையை வெளிக்காட்டி இந்த நிலைக்கு அவர் வந்திருக்கிறாரு. மேடை நாடகங்களில் அலுமினிய பவுடரை பூசிக்கொண்டு நிறைய நாடகங்கள் நடிச்சிருக்கிறாரு. மற்றும் மிமிக்ரி எல்லாம் பண்ணுவார். பிரதானமாக விஜயகாந்த் வாய்ஸ் எல்லாம் அப்படியே அவர் பேசுவார். எனக்கும் பிடிக்கும் ரோபோசங்கரை. நிறைய வீடியோஸ் நான் பார்த்தேன்னா, இப்போ அவர் குடிப்பழக்கத்தால் தான் இறந்தவர்ன்னு போட்டிருந்தாங்க. இப்போ ரோபோசங்கருக்குள்ளே எவ்வளோ நல்ல விடயங்களாக இருக்கக்குள்ள அவர் இறந்துட்டார். அப்போ அவர் நல்ல விடயங்களை மட்டும் அவர் எவ்வளோ செய்திருப்பார், எவ்வளோ அவர் திறமையை வெளிக்காடு, எவ்வளோ படங்கள்லாம் வந்திருக்கு. அப்போ அவர் செய்த நல்ல விடயங்களை மட்டும் பேசினா நல்லம். என்ன சொன்னால், நல்ல விடயங்களை தான் பரப்பணும், கெட்ட விடயங்களை பரப்பக்கூடாது. அப்போ நிறைய பேர் அப்படி பேசுகிறாங்க, வீடியோலாம் போட்டிருக்கிறாங்க, குடிப்பழக்கத்தால் தான் அவர் இறந்திருக்கிறாரு என்று. அப்போ அவர் இறந்ததுக்கு பிறகும் அவர் செய்த நல்லதை மறைக்கிற மாதிரி இந்த குடிப்பழக்கம்ன்றது வருது தானே. அதனால் இப்போ ரோபோசங்கருக்கு இப்படி வந்தது, அதே போல் இனிமேலாவது இறந்தவங்களுக்காகவும் சரி மற்றவங்களுக்காகவும் சரி நல்ல விடயங்கள் எல்லார்ட்டையும் நிறைய இருக்குது. அப்போ நல்ல விடயங்களை மட்டும் நம்ம பார்க்கணும். இப்போ இப்போ தவறு செய்யாதவங்க யாரும் இல்லை தானே. அப்போ அந்த தவறை மட்டும் அவங்கள அடையாளமாக மாற்றக்கூடாது. இப்போ பாருங்க, இப்போ ரோபோசங்கர் குடிப்பழக்கத்தால் தான் இறந்துன்று. அப்போ அது ஒரு அடையாளமாக மாறிட்டு தானே. அதனால் இனிமேப்பட்டு அப்படி செய்யக்கூடாது. நல்லதை மட்டும் பரப்புவோம், நல்லதை மட்டும் பரப்பணும். ரோபோசங்கர்னு சொல்கிறேன். ஒரு கலைத்துறையில் ஒரு பெரிய ஒரு ஆள். ஓகே, அவர் ஆத்மா சாந்தி அடையணும் என்று, ரோபோசங்கர் சேர்ற ஆத்மா சாந்தி அடையணும் என்று நம்மளும் வேண்டிக் கொள்வோம்.